வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவலில் மாசான எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம். விஷயம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். ஜெகனும் மோனிகாவும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து காட்டுறாங்க. மோனிகா வந்து பேசுகிறாங்க. தியாவை பார்க்கறதுக்கு நான் கூட அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு கவலைப்படுற மோனிகா, நீ எதுக்கும் வந்து யோசிக்காத, கூடிய சீக்கிரம் வந்து தியாவே நம்மக்கிட்ட வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. என்ன சொல்கிற, அவங்க தான் வந்து அன்பு பாசம்னு சொல்லி கொட்டி கொட்டி காட்டுறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சொத்து கூட ஆசைப்படலையே, அங்கே தான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. பணம் வேணான்னு சொல்லிட்டு தியாவை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. தியாவுக்கு மாதம் மாதம் செலவாகும்னா எவ்வளோ ஆகும் யோசிச்சு பாரு. தியாவுக்கு ரெகுலராக வந்து நம்ம கூட்டிகிட்டு போவோம்ல வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட, அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக வந்து பார்த்துக்கணுன்னாலே 30,000 டு 40,000 செலவாகும். நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, சரியா? ஆனால் அந்த குடும்பத்தோட வருமானமே மொத்தமாக வந்து அவ்வளோதான் இருக்கும். இந்த செலவெல்லாம் அவங்களால எப்படி பார்த்துக்க முடியும்? யோசிச்சு பாரேன். தியாவுக்கு அம்மா அம்மான்னு சொல்லலாம், ஆனால் துளசியே வந்து ஆக வேண்டிய செலவெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து விட தான் போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, தியாவுக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் வாங்கணுமே, இப்போ செலவுக்கு வேற சுத்தமாக வந்து கையில் காசு இல்லைங்கிற மாதிரி நம்ம துளசி வந்து யோசிக்கிறாங்க. அண்ணங்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, என்னது எதுக்காக இங்கே வரா? அம்மா, எனக்கு இது மாதிரி செலவுக்கு காசு வேணுமா, தியாவுக்கு வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப, அப்பா கிட்ட கேட்டு ரெடி பண்ண சொல்கிறேன், அவள் என்னோட பேத்தி தானே. இல்லைம்மா, நான் வேலைக்கு போகலான் இருக்கேன், வேலையும் எனக்கு ஏற்ற மாதிரி கிடைக்க மாட்டேங்குதும்மா. சாப்பாடு விஷயம்னா நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க, அது பிரச்சனை இல்லை. மற்றபடி தியாக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் தானம்மா வந்து பார்த்துக்கணும். அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. உங்கள் மேலே சுமையை வந்து நான் ஏற்ற விரும்பலம்மா. இன்னொன்று, உங்களுக்கு சுமையும் நான் கொடுக்க விரும்பலை, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே, இது எல்லாத்தையும் அவங்க அண்ணன் கேட்டோன்னே அப்படியே வந்து ஹேண்ட்பேக் எடுக்கிறதுக்காக தான் வந்து ரகு பக்கத்தில் வந்து வராங்க நம்ம துளசி. அச்சச்சோ, இவன் நம்மக்கிட்ட வந்து காசு கேட்டுருவாளோ அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்டலாம் காசெல்லாம் கேட்டுறாத, என்கிட்டலாம் கிடையாது, இதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு ரகு வந்து திட்டுறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கு பின்னாடி வந்து ஹேண்ட்பேக் இருக்குது, அதை எடுக்கலாம் தான் வந்தேன், உன்கிட்டலாம் நான் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, எப்போதும் போல் ஃபோனை வந்து காதில் வச்சுக்கிட்டு, நான் வந்துடுறேன், நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வேக வேகமாக வந்து போகிறாங்க. மாற்றவே முடியாதும்மா அவனோட குணத்தை, சரிம்மா நீ பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்பா இருக்கும், நான் இருக்கேன், நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்துப்போன்னு சொல்லி லட்சுமி அம்மா வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. அதுக்குன்னு நான் அப்படி விட்டுறக்கூடாது போகலான்னு சொல்லி யோசிக்கும்போது தான் வெற்றி வந்து வராங்க வீட்டுக்கு. ஏன்பா, இவ எங்கேயோ வெளியில் போகணுங்கிறா 2-3 கம்பெனிக்கு, நீ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறியா? அம்மா, இவரை எதுக்குமா கூட்டிகிட்டு போக சொல்கிற, அதெல்லாம் சரியே வராதுமா அப்படின்னு சொல்லி வெற்றிக்கிட்ட வந்து சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாங்க. ஏய் தம்பி யாரு, சொல்லுங்க அத்தை, தம்பி யாருன்னு இவங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. நம்மலாம் நெருங்கின சொந்தங்க, என்ன போய் வேற ஒரு மனுஷனா நீங்கள் பார்க்கலாமா? நம்மலாம் ஒரே குடும்பம், சொந்தம் வேற, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி உட்கார சொல்கிறாங்க. துளசிக்கும் வேறு வழி இல்லை, அவங்க அம்மா சொன்னதுனால வந்து போகணும், இன்டர்வியூக்கு வேறு டைம் ஆகுதுனால வேக வேகமாக வந்து போகிறாங்க. இந்த கம்பெனியில் தான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேங்க, இப்போ மட்டும் இல்லை, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இந்த கம்பெனி தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ, நான் அட்டன் பண்ணிடுறேன். நான் வேணா உங்கள் அம்மாட்ட வந்து ஃபோன் பண்ணி பேச சொல்லட்டா அப்படின்னு சொன்னேன். வேணாம்ப்பா சாமி, நீ இங்கேயே இரு. இல்லைங்க, உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்காக நான் வேணா உள்ளே வந்து வரட்டா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கே அடிக்கிற வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி ஒரு வேலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காமல் வந்து ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, என்னை பார்த்தா ரவுடி மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பேசிட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறாங்க. துளசியும் வந்து க்யூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க. பரவாயில்லையே, நம்மக்கிட்டலாம் வந்து சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே பேச பேச தான் என் மேலே இருக்கிற காதல் உங்களுக்குள்ளே வந்து வருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம துளசி. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பேர் இப்போ இருக்காங்க, பட்டமாயிடுறாங்க, ஒவ்வொரு ஆளாக வந்து போகிறாங்க. கடவுளே, எப்படி இருந்தாலும் இந்த வேலை வந்து கிடச்சிடணும், இந்த வேலை வந்து கிடச்சாதான் எனக்கு வந்து வருமானம் வந்து நிறைய கிடைக்கும், அப்போ தான் வந்து நான் நல்லபடியாக தியா வந்து பார்த்துக்க முடியும், எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் சுமையாக இருக்க விரும்பலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து வராங்க. வந்தோடனே இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம துளசி, ஏனம்மா இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க? இது மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் நல்லாவே சேலரி வாங்கியிருப்பீங்களே, எதுக்காக நீங்கள் வெளியில் வந்தீங்க? இல்லைங்க, திடீர்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு இந்த ஃபீல்டில் அனுபவம் இருக்கா? இந்த மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, பார்ப்போம் சார். சரி, இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து கொடுக்குறாங்க, ஆடிட் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம். அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து
சால்வ் பண்ணிடுறாங்க. இது இப்படி இருக்குது சார். இதில இந்த தப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சூப்பர்மா! நீங்க நல்லாவே வந்து சால்வ் பண்ணிட்டீங்க. நீங்க எவ்வளோ சம்பளத்துக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு 35,000 அளவுல குடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. 35 இந்த வேலைக்கு நாங்க அலாட் பண்ணதே வந்து 18,000 கிட்ட தான். நீங்க என்னம்மா டபுள் த சேலரி வந்து கேட்குறீங்க. நீங்க ரொம்பவே வந்து டேலண்டான ஆள் தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ரூ. 18க்கு வேலை பார்க்குறீங்களா? சார் எனக்கு மாசத்துக்கு ரூ. 35 தேவைகள் இருக்கு சார். அதுவும் என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக மட்டும் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேம்மா. அப்பன்னா உங்களுக்கு இந்த வேலை வந்து செட் ஆகாது. சார் நீங்க 2 பேர் பார்க்குற வேலைய வந்து என்ட்ட வந்து குடுங்க சார். நீங்க எனக்கு அந்த சம்பளம் குடுத்தீங்கன்னா போதும். இங்க இருக்கிறதே ஒரு வேலை தான்ம்மா. நீங்க கேட்ட சேலரி எங்களால குடுக்க முடியாது. நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. உடனே சோகமா வந்து வெளில வராங்க. என்னங்க ஆச்சுங்கிற மாரி கேட்குறாங்க அந்த இடத்துல. உடனே எதுவும் சொல்ல முடியாம வந்து நிக்கிறாங்க. உடனே என்ன பண்றது? நான் எதிர்பார்க்கிறது எதுவும் நடக்க மாட்டேங்குது. நான் வேணா உள்ள வந்து பேசட்டுமா? டக்குனு வேலை கண்டுபிடிச்சு குடுத்துருவேன். வாங்கியும் குடுத்துருவேன். நான் வேணா உதவி பண்றேங்க. எனக்கு ஏகப்பட்ட கம்பெனி எல்லாம் தெரியும். அந்த கம்பெனில உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேங்கிற மாரி வெற்றி வந்து சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம். நானா என் சொந்த கால்ல வந்து நிக்கணும். என்னங்க நம்பல்லாம் ஒரே சொந்தம் தானே சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னதான் நீங்க சொந்தக்கார பையனா இருந்தாலும், ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நான் மெயின்டெயின் பண்ணுவேன். அந்த டிஸ்டன்ஸ தாண்டி நான் வரமாட்டேங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இத கேட்டோனே, இப்ப வேணா நீங்க இப்படி சொல்லலாங்க. ஃபியூச்சர்லலாம் அப்படி சொல்ல முடியாது. ஏன் ஏன்? அப்படின்னு சொல்லி நம்ம துளசி வந்து கேட்டோனே, ஏன்னா உங்களோட என்னோட நெருங்குன சொந்தமாச்சே அப்படின்னு சொல்லி திருப்பியும் காமெடியா வந்து பேசுறாங்க. ஏன்பா சிரிக்காதப்பா! பல்ல பல்ல காட்டாத! எனக்கு செமையா கோவம் வருது. ஏங்க நீங்க கோவப்படுறீங்கங்கிறனால தாங்க நான் வந்து இது மாரிலாம் அன்பா, பாசமா வந்து பேசிட்டு இருக்கேன். என்னங்க நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோனே, எப்போதும் நீ இப்படி தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பியா? என்ன நடந்தாலும்? ஆமாங்க. லைஃப் வந்து எப்போதும் வந்து சிரிச்ச முகமா தான் இருக்கும். பிரச்சனை வந்துச்சுன்னா பரவால்ல. ஆனா வராத பிரச்சனைக்கு பிரச்சனைன்னு யோசிக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்புங்க. உங்கள விட கஷ்டப்படுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களே நல்ல விதமா வந்து சாதிக்கும்போது ரிலாக்ஸா இருங்க. அமைதியா இருங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி உங்க கூட என்ன விடுங்க. ஃபேமிலியில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான். ஏகப்பட்ட விஷயத்துல உங்களுக்கும் எனக்கும் வந்து முரண்பாடு இருந்தாலும், நீங்க சொல்றத இந்த நொடியிலேருந்து நான் ஃபாலோ பண்ண போறேன். எனக்குன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கலாம் இருக்காங்க. என்ன விட்டுற மாட்டாங்க. நிச்சயம் வந்து நானும் வந்து ஒரு நல்ல வேலைக்கு வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்க எவ்வளோ தான் சேலரி வந்து எதிர்பார்க்குறீங்க? தெரிஞ்சுக்கலாமா? ஏங்க என்னதான் வேலைக்கு வந்து வேணான்ட்டீங்க, கேட்க வேணான்னு சொல்ட்டீங்க. நான் ரெடி பண்ணல. இத கூட உங்க எக்ஸ்பெக்டேஷன் கூட என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியாதா? சும்மா சொல்லுங்க. நம்ப தான். ஏம்பா போதும்பா சொந்தக்காரங்களாச்சே இத கூட சொல்ல மாட்டியான்னு தானே கேட்கிறேன். ரூ. 30,000 வேணும். ரூ. 30,000 அதுவும் எனக்காகலாம் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியாவ வந்து பார்த்துக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. துளசி கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சோனே வந்து, அப்படியே நம்ம வெற்றி தான் வந்து வேலை வாங்கி குடுத்துட்டாங்க. வேலை வாங்கி குடுத்தது கூட தெரியாது. சொல்லாம இருக்கணுங்கிற மாரி யோசிச்சோனே, அதான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நீங்க மட்டும் போங்க. நான் ஆட்டோக்கு வந்து போப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறலான்னு இருக்காங்க. ஆட்டோ எங்கேயும் கிடைக்கிற மாரி தெரியல. நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம துளசி பின்னாடியே ஃபாலோ பண்றப்ப, நம்ப தியாவ வந்து காப்பாத்துறதுக்காக ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்கல்ல, நம்ம வெற்றி யார் என்னன்னு தெரியாம. அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிச்சு பேசுறாங்க. வெற்றிக்கு வந்து தெரிஞ்சிருது, இவங்க தான் அவங்கன்னு. வெற்றிக்கு வந்து சந்தோஷம் தாங்கல. அவ்வளோ துள்ளி குதிக்காதது மாரி இருக்காங்க. உடனே வந்து இவன் யார்கிட்ட ஃபோன்ல பேசுறாங்கிற மாரி துளசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம பாருங்க.